இந்தியாவில் எத்தனையோ விளையாட்டுகள் புதிதாக உருவாகி வந்தாலும் இன்றைய அளவுக்கும் மக்கள் மத்தியில் குறிப்பாக வளரும் தலைமுறையினரான இளம் தலைமுறையிடம் மிக வேகமாக வளரக்கூடிய ஒரே விளையாட்டு கிரிக்கெட் மட்டுமே. இது நாம் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு மனிதனும் கிரிக்கெட் காலத்தை கடந்துதான் அடுத்த வாழ்க்கையை நோக்கி செல்வது இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் எழுதப்படாத விதியாக இருக்கின்றது. இன்றைய நவீன காலகட்டத்தில் இன்றைய தலைமுறையினர் கிரிக்கெட் போட்டியை எந்த அளவுக்கு விளையாடுகிறார் என்பதை நீங்கள் இன்று கண்கூடாக பார்க்கலாம். முக்கியமாக இன்றைய இளம் தலைமுறையினர் பந்து வீசும் முறையை சுத்தமாக தேர்வு செய்யாமல் மாங்காய் என்கின்ற த்ரோ பந்து போட்டு கிரிக்கெட் விளையாடுவதில் வல்லமைப்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் ஒரு அணிக்கு மட்டை வீச்சாளர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுபோல் பந்து வீச்சாளரும் நாள்தோறும் சிறப்பாக தன்னுடைய உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு பந்து வீச்சு முறைக்கு ஒவ்வொரு நாளும் பயிற்சி மேற்கொண்டு ஒரு அணியை வழிநடத்துகின்ற சிறப்பான 4 பந்து வீச்சாளர் கொண்ட கிரிக்கெட் அணிகள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தன. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் முழுக்க மட்டை வீச்சாளர்களும் பந்து வீச்சு என்ற ஒரு ஆப்ஷன் இல்லாமல் த்ரோ பால் என்ற முறையிலே கிரிக்கெட் போட்டியை விளையாடி வருகிறார்கள். இப்படி விளையாடும்போது மட்டை வீச்சாளர் தனக்கு தெரிந்த இடங்களில் அடிப்பதற்கான ரன்கள் உள்ள இடங்களாக தேர்வு செய்வது லெக் சைடு மட்டுமே. எந்த சூழ்நிலையும் ஆஃப் சைடில் ரன்கள் வைத்து ஓடி எடுக்கக்கூடிய மைதானங்களில் அவர்கள் போட்டிகளை நடத்துவதும் இல்லை, விதிமுறையில் இடம் கொடுப்பதும் இல்லை. அவர்களுடைய ஒரே இலக்கு லெக் சைடில் ரன்கள் உண்டு, ஆஃப் சைடில் ரன்கள் கிடையாது. இப்படி போட்டி விதிமுறைகளை வகுத்து கொண்டு போட்டிகளை அழகாக திறமையாக மாலை நேரங்களில் விளையாண்டு மகிழ்கிறார்கள். ஒரு அணிக்கு 13 நபர்கள் இருந்தாலும் அந்த 13 நபர்களுமே லெக் சைடிலே களப்பணியை ஆற்றுவார்கள். நீங்கள் பார்த்துருக்கலாம், லெக் சைடில் அதிகபட்சம் 5 களப்பணியாளர்கள் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் போட்டியில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு, லாங் ஆனு, மிட் விக்கெட்டு, கண்ட்ரி மிட் விக்கெட்டு, ஷார்ட் லெக்கு, ஃபைன் லெக்குன்னு 13 ஃபீல்டரை ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அதில் கொடுமை என்னென்னா, அடிக்கிற ஹைட்டாக போகிற எந்த பந்துமே எந்த ஃபீல்டரும் கேட்சும் பிடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் வளரும் வீரர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் ப்ராப்பராக சரியான பயிற்சிகள் இல்லாமல் மனம் போன போக்கில் கால நேரத்தை விரயமாக்கி இதுபோல் கிரிக்கெட் விளையாடி மகிழ்கின்ற வீரர்கள் பிற்காலத்தில் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. எந்த விளையாட்டில் நாம் விளையாண்டாலும் முழு ஈடுபாடும் விதிமுறைகள் நுணுக்கங்கள் அவசியம் தெரிந்து வைத்துக்கொள்ளல் மிக அவசியம். முக்கியமாக பயிற்சியாளர். கிராமப்புறங்களில் எந்த விளையாட்டுக்கும் பெரிய அளவுக்கு பயிற்சியாளர்கள் கிடைப்பது அரிது. கபடி போட்டி தவிர கபடி போட்டிக்கு கிராமப்புறங்களில் நல்ல பயிற்சியாளர் கிடைக்கிறார்கள். ஆனால் கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால் இது போன்ற விளையாட்டுகளுக்கு கிராமப்புற பகுதியிலே பயிற்சியாளர்கள் கிடையாது. நகர்ப்புறங்களில் அனைத்து விளையாட்டுக்கும் கைத்தேர்ந்த நிபுணர்கள் உள்ளார்கள் பயிற்சியாளராக. ஆகவே சிறு ஊர்களிலும் நடுத்தர ஊர்களிலும் விளையாட்டுக்கு பயிற்சியாளர்கள் இல்லாமல் இருப்பது மிக ஒரு குறையாக உள்ளது. ஒரு கிரிக்கெட் வீரர் கண்டிப்பாக லாங் ஆன், லாங் ஆஃப், பாயிண்ட் இந்த திசையிலெல்லாம் ரன் அடிக்க தெரிந்தால் மட்டுமே அவர் முழு நேர கிரிக்கெட் ஆடக்கூடிய வல்லமை படைத்த வீரராக மாற முடியும். முழுக்க லெக் சைடில் அடித்து கிரிக்கெட் விளையாண்டு அவர்கள் மற்ற ஊர்களுக்கு பெரிய போட்டியில் செல்லும்போது அவர்களால் ஆஃப் சைடில் முழுமையாக தங்களுடைய மட்டை வீச்சு திறனை இழந்திருப்பார்கள். ஆகவே தான் சொல்கின்றோம், தொடக்கம் முதலே உங்களுடைய இலக்கு கிரிக்கெட் என்பது 360 அனைத்து திசைகளிலும் வருகின்ற பால்களை அந்த திசையிலே அடித்து பழகக்கூடிய ஆட்டங்கள் தேவை என்று முக்கியமான பயிற்சியாளர்கள் வீரர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இனி வரும் காலங்களில் கிராமப்புற இளைஞர்கள் கிரிக்கெட் போட்டியை முழு மைதானத்தில் ரன்கள் உண்டு என்ற அடிப்படையில் விளையாண்டு மகிழ அன்புடன் வாழ்த்தி கேட்டுக்கொள்கின்றது.